Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 19/9/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2 சாய்ஸ் ஃபில்லிங் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 2 o'clock. அதற்கு முன்னதாக இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வேக்கன்சி லிஸ்ட்டு காலேஜ் வைஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் யாருக்கு பலன் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ பேர் ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த PDF பார்த்துடலாம். இதுதான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இப்போது லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண விர்ச்சுவல் வேக்கன்சி லிஸ்ட்டு காலேஜ் வைஸாக. சரி, விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லிடலாம். அதாவது ரவுண்டு 1 ஏற்கனவே சீட் அலாட் ஆன ஒரு கேண்டிடேட்டு அவர் ரவுண்டு 1 ஜாயின் பண்ணிவிட்டு திரும்பவும் ரவுண்டு 2 அவருக்கு விருப்பமான ஒரு காலேஜ் இதை விட பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு, டிஸ்டன்ஸ் வைஸாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக விருப்பப்படுறாருன்னா அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரவுண்டு 1 வில்லிங்னஸ் கொடுத்துருக்காரு. அதாவது நேற்று மாலை 18/9/2025 மாலை 5 மணிக்கு விருப்பம் தெரிவிச்சிருப்பார் ஆன்லைனில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில். 2ஆம் சுற்றில் நான் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருந்தார் இல்லைங்களா, அந்த லிஸ்ட்டு தான் இது. இப்போது ஏற்கனவே ரவுண்டு 1 கிடைச்ச அந்த மாணவர், சீட்டு கிடைச்ச மாணவர் ரவுண்டு 2 அவருக்கு விருப்பமான ஒரு கல்லூரி கிடைச்சா அவர் போவார், இல்லைன்னா போக மாட்டார். இதனால் யாருக்கு பலன் அப்படின்னா ஏற்கனவே சீட்டு கிடைச்சவர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழ்பாக்கில் ஒரு கேண்டிடேட் ரவுண்ட் 1 ஜாயின் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஸ்டான்லி தேவைப்படுது அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருப்பார், கீழ்பாக்கில் இருந்து வில்லிங்னஸ் கொடுத்துருப்பார். அதனால் அவரை என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி விருப்பம் தெரிவித்தவங்க 87 பேர். அந்த மாணவருக்கு ஸ்டான்லி அவர் லைக் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டான்லிக்கு அவர் மூவ் ஆவார். ஓகேங்களா? மற்றபடி ரவுண்ட் 1 எனக்கு சீட்டே கிடைக்கல சார், நான் டைரெக்டாக இந்த கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் ஸ்டான்லியில் போய் நான் சீட் எடுத்துக்க முடியுமான்னா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்போ இந்த கீழ்பாக்கில் இருக்கிற கேண்டிடேட்டு 87 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 87 பேர்த்துக்கும் உங்களுக்கு அவர் விரும்புகிற ரவுண்டு 2 ரீஅலாட்மெண்ட் கேட்குற சீட்டு கிடைக்குமா அப்படின்னா அதில் எத்தனை பேர்த்துக்கு கிடைக்குது அப்படிங்கிறத அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம், ரீஅலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஏற்கனவே சீட்டு கிடைச்ச மாணவர் ரவுண்ட் 1 ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்டு 2 ரீஅலாட்மெண்ட்டுக்காக வில்லிங்னஸ் கொடுத்துருக்காரு, அவருடைய சீட்டு மட்டும்தான் இது. ஓகேங்களா? இதனால் புதிதாக ரவுண்டு 2 நான் ரவுண்ட் 1 சீட்டே கிடைக்கல, இந்த சீட்டுக்கு நான் போக முடியுமான்னா அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. சரி, இப்போ ஸ்டான்லியில் 133 பேர் வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க, கீழ்பாக்கில் 87 பேர் வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க, மதுரை மெடிக்கல் காலேஜில் 71 பேர் வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 63 பேர், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 56 பேர், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 97 பேர் வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூரில் 64, மோகன்குமாரமங்கலம் 38, KAPயில் 64, தூத்துக்குடியில் 90 பேர், கன்னியாகுமரியில் 69 பேர், அதே போல் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் 56 பேர், தேனி மெடிக்கல் காலேஜில் 42 பேர், விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் 42, அதே போல் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் 52 பேர், தருமபுரியில் தான் 42 பேர், திருவாரூரில் 58 பேர், சிவகங்கையில் 55, திருவண்ணாமலையில் 56 பேர், ஓமந்தூராரில் 50 பேர், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் கோயம்புத்தூர் ESIC மெடிக்கல் காலேஜில் 43 பேர், IRTT பெருந்துறையில் 48 பேர், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் 82 பேர், அதே போல் கரூர் மெடிக்கல் காலேஜில் 65 பேர், கடலூர் மெடிக்கல் காலேஜில் 91 பேர், அரியலூர் மெடிக்கல் காலேஜில் 79 பேர், திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் 79, அதே போல் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜில் 83, கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜில் 56 பேர், நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் 103 பேர்,
சாரி எஸ் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் 103, நாமக்கல் மெடிக்கல் காலேஜில் 48 பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸில் 87 பேர், ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் 69 பேர், திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் 54 பேர், திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் 38 பேர், அதே போல் விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் 66 பேர், இஎஸ்ஐசியில் 48 பேர், திருச்சி எஸ்ஆர்எம்மில் 92 பேர், கற்பக விநாயகாவில் 71 பேர், அதே போல் பிஎஸ்ஜி செல்ஃப் ஃபைனான்ஸ்லேருந்து உங்களுக்கு பிஎஸ்ஜியில் 97 பேர் கொடுத்துருக்காங்க, கற்பக விநாயகாவில் 71, திருச்சி எஸ்ஆர்எம்மில் 92, மூகாம்பிகையில் 46 பேர், தனலட்சுமி சீனிவாசனில் 84 பேர், கற்பகம் ஃபேக்கல்ட்டிஸில் 49 பேர், சிஎம்சி வெள்ளூரில் 3 பேர் கொடுத்துருக்காங்க, தாகூர் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 73 பேர், வேலம்மாளில் 80 பேர் வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க, மேல்மருவத்தூரில் 50 பேர், ஸ்ரீ முத்துக்குமரனில் 50 பேர், மாதா மெடிக்கல் காலேஜில் 47 பேர். இப்போ மாதா மெடிக்கல் காலேஜோட ஒரு சின்ன பிரேக் விடலாம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் வேக்கன்சியில் கீழே இருக்கிறவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன பண்ணுவாங்க, மேலே வருவாங்க. கரெக்டுங்களா? இதெல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது இங்கே ரவுண்ட் ஒன்னில் சீட் எடுத்தவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழேருந்து மேலே மூவ் ஆகும்போது உங்களுக்கு அந்த கட் ஆஃபுக்கு கீழே இருக்கிற புதிதாக சீட்டு கிடைக்காத மாணவர்கள் கடைசி காலேஜிலிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸில் ரவுண்டு 1ல் இருக்கிறேன். இப்போ அடுத்த ரவுண்டில் நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு போக முடியுமா அப்படின்னா, இந்த வில்லிங்னஸை பொறுத்து வாய்ப்புகள் உள்ளது. ரவுண்ட் 1ல் எனக்கு சீட்டே கிடைக்கல சார், எப்படியாவது இந்த தடவை நான் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிடலாமா அப்படின்னா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இப்போ ரவுண்ட் 1ல் இருக்கிறேன், நான் வந்து இந்த வேக்கன்சியை பார்த்துட்டு எனக்கு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா, அதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சார் ரவுண்டு 1ல் எனக்கு சீட்டே கிடைக்கல, கவர்மெண்ட்லேயும் போட்டேன், ஜிஎம்சிலையும் போட்டேன், எஸ்எஃப்லேயும் போட்டேன், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் போட்டேன், இப்போது இந்த வேக்கன்சியை பொறுத்து இந்த வேக்கன்சியை வச்சுட்டு நான் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியுமா அப்படின்னு ஒரு சிலர் சந்தேகம் கேட்பாங்க. அதனால தான் இப்போதைக்கு நான் பிரேக் விட்டேன். அந்த மாதிரி வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவு. நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது தாகூர் மெடிக்கல் காலேஜில் 73 பேர், வேலம்மாளில் 80 பேர், மேல்மருவத்தூரில் 70 பேர், முத்துக்குமரனில் 50 பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, மாதா மெடிக்கல் காலேஜில் 47 பேர், அன்னபூர்ணாவில் 52 பேர், கேஎம்சிஹெச்சில் 76 பேர், பனிமலரில் பார்த்தீங்கன்னா பனிமலரில் 52 பேர், இந்திரா மெடிக்கல் காலேஜில் 63 பேர், சுவாமி விவேகானந்தாவில் 61, அர்னி மெடிக்கல் காலேஜில் 53 பேர், செயின்ட் பீட்டர்ஸில் 66 பேர், நந்தா மெடிக்கல் காலேஜில் 70 பேர், பிஎஸ்பியில் 29, அன்னை மெடிக்கல் காலேஜில் 46, திருச்சி எஸ்ஆர்எம் எஸ்எஃப்பில் பார்த்தீங்கன்னா 33 பேர். ஒரே நிமிஷம், திருச்சி எஸ்ஆர்எம் 33, 2 டபுள் என்ட்ரி ஆயிடுச்சா? இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா திருச்சி எஸ்ஆர்எம் 92. ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல திருச்சி எஸ்ஆர்எம் கவர்மெண்ட் கோட்டா இதில் 92 பேர். அதே போல் இங்கே ஒரு திருச்சி எஸ்ஆர்எம் கொடுத்துருக்காங்களே, இது என்னது? இது என்ஆர்ஐ, சாரி, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐயில் உங்களுக்கு திருச்சி எஸ்ஆர்எம்மில் 6 பேர் கொடுத்துருக்காங்க. கற்பக விநாயகா என்ஆர்ஐக்கு நீ வர்றதெல்லாம் என்ஆர்ஐ கற்பக விநாயகா 6 பேர். அதே போல் பிஎஸ்ஜியில் பார்த்தீங்கன்னா 10 பேர், தனலட்சுமி சீனிவாசனில் 9 பேர், கற்பகம் ஃபேக்கல்ட்டி என்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா 10 பேர், தாகூரில் என்ஆர்ஐயில் 6 பேர், அதே போல் வேலம்மாளில் 8 பேர், மேல்மருவத்தூரில் 10 பேர், ஸ்ரீ முத்துக்குமரனில் என்ஆர்ஐயில் வில்லிங்னஸ் கொடுத்துருக்குறவங்க 8 பேர், மாதா மெடிக்கலில் என்ஆர்ஐயில் 2 பேர், என்ஆர்ஐயில் கேஎம்சிஹெச்சில் 11, இந்திரா மெடிக்கல் காலேஜ் என்ஆர்ஐயில் 2 சீட்டு, அதே போல் நந்தா மெடிக்கல் காலேஜ் என்ஆர்ஐயில் 1 சீட்டு, அப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வெங்கடேஸ்வரா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 45 பேர், தனலட்சுமி சீனிவாசனில் 53 பேர், கன்னியாகுமரி மிஷனில் 25 பேர். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் 25 பேர், ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் 25 பேர் ரவுண்ட் 2க்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் விர்ச்சுவல் வேக்கன்சியாக வருது. தனலட்சுமி சீனிவாசனுக்கு 18 பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 15 பேர் கன்னியாகுமரியில் கொடுத்துருக்காங்க, கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர். என்ஆர்ஐயில்
அதுலேயே பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வராவில் 2 சீட்டு. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒன்று இருக்குது. இது தனலட்சுமி சீனிவாசனில் உங்களுக்கு என்ஆர்ஐயில் 1 சீட்டு. அதே போல் மீதி இருக்கிறதெல்லாம் பிடிஎஸ், கவர்மெண்ட் பிடிஎஸ் 3 மட்டும் நான் முடிச்சிட்றேன். மீதி இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் நீங்களே பார்த்துக்குங்க. இதில் கவர்மெண்ட் பிடிஎஸில் சென்னையில் 51 பேர் வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க, புதுக்கோட்டையில் 20 பேர், அதே போல் கடலூர் மெடிக்கல் காலேஜில் 40 பேர் வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற பிடிஎஸ் செல்ஃப் ஃபைனான்ஸும் மேனேஜ்மெண்ட் கோட்டா பிடிஎஸ்ஸையும் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, ஆர் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோ ரவுண்டு 2க்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிச்சுட்டு டெமோ வீடியோவோட மீட் பண்ணலாம். கீப் வாட்சிங். பாய், see you.